ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒர்க் இருந்துச்சு. ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். எம்மிங் கூட பண்ணியாச்சு. அப்புறம் ஊக்கு எல்லாமே வச்சாச்சு. அப்புறம் வந்து சாரீக்கு தான் விளிம்படிக்கணும். சாரீனா இது வந்து பட்டு ப்ளவுஸ். இந்த பச்சை கலர் பட்டு இதுக்கு தான் விளிம்படிக்கணும். அதுக்காக தான் இருக்கிறேன். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் அந்த பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து குஞ்சா வந்து நம்ம பின்னுவோம். நான் வந்து ஒரு 20 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா பட்டு சாரீ அந்த மாதிரிலாம் எடுத்து தரும்போது நானே வந்து நூல் பிரித்து மெனக்கட்டு இருந்து குஞ்சா பின்னுவேன். நான் வந்து குஞ்சானி தான் சொல்லுவேன். இப்போ தான் வந்து டசில்ஸ்னு ஸ்டைலாக வந்து சொல்கிறாங்க. எனக்கு குஞ்சானியே சொல்லி பழகிட்டு அதனால நான் அதே சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நான் பின்னுவேன். அப்புறம் பெரிய பெரிய கடைகள்லாம் நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து டக்குன்னு பின்னி தந்துடுவாங்க ஒரு 10 நிமிஷத்தில். அங்கே எக்ஸ்பீரியன்ஸான அந்த துணி கடையில் வேலை பார்த்த ஆட்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் டக்குன்னு முடிச்சிருவாங்க. நமக்கு நான்லாம் வீட்டில் முன்னாடி இந்த ஒர்க்கை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படா முடியும் அந்த மாதிரி நூல் பிரித்து தான் நான் குஞ்சா பின்னியிருக்கிறேன். இப்போல்லாம் பாருங்கள், இப்போ வந்து இந்த கஸ்டமர் இந்த பட்டுக்கு வைக்கிறதுக்கு இதுதான் வாங்கி தந்திருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு. நார்மலாக கொஞ்சம் ஒர்க் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வச்சுருக்காங்க, ஸ்டோன் ஒர்க்கெல்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபானா இது வந்து 80 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். இது வைக்கிறதுக்காக வாங்கி தந்திருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒர்க் வந்து பிடிக்காது. சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். சும்மா கச்சை கச்சையாக இருக்காமல் சிம்பிளாக, அதாவது ப்ளவுஸில் கூட ரவுண்ட் நெக் வச்சு தான் தைப்பாங்க. வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அடிஷ்னலாக லேஸ் வச்சு தைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஒருத்துக்கு பிடிக்காது. சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேயுமே நல்ல மாடல் வச்சு தைக்கிறது, எக்ஸ்ட்ரா அதில் பீஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் கலரில் பார்டரில் என்ன கலர் வருதோ அதை வந்து அது கூட ஜாயின் பண்ணி தைக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து கஸ்டமர் இந்த பட்டுக்கு இது தான் வைக்க தந்திருக்காங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டில் காலம் போயிட்டுருக்கு. என்னெல்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா. முன்னாடி இந்த குஞ்சாலெலாம் இந்த டிசைன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ப்ளவுஸில் கொடுப்பாங்க, இல்லை பேட்ச் ஒர்க்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ குஞ்சாலில் கூட டிசைன் கொண்டு வந்துட்டாங்க, கல் வச்செல்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சு தச்சுருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தச்சுருக்கீங்கன்னா. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.